ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்மளோட நேத்தன் சாரோட இறப்புன்றது பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அதுக்காக வந்து இரங்கல் தெரிவித்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து திக்கு தடுமாறி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் அவுட் ஆகிட்டுருக்கு. அது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தன் சாரோட மணி பர்ஸ் அப்படின்றது கையில் கிடச்சிருக்காம். ஸோ அதில் அப்படி என்ன இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க ஒய்ஃப் எல்லாருமே, அதாவது தீபா மேடம்லாம் ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. ஸோ அதில் அப்படி என்ன தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி சீரியலில் மூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தவர் தான் நேத்தன் சார். மிகப்பெரிய வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு பார்த்தா அவர் கேன்சரோட தொற்றால் வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துருந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு பர்ஸில் வந்து சம்திங் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பர்ஸை வந்து திறந்து பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து உள்ள ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்துருக்கிறாராம். அது கேட்கும் போதெல்லாம் வந்து அவங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து கண் கலங்கியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அது வந்து எதுக்காக அவர் வந்து வச்சுருக்காருன்னு என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருப்பாராம். ஒரு சமயத்தில் வந்து இவருக்கு மட்டும்தான் ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். மிச்ச பேருக்குலாம் வந்து அன்றைக்கி ஷூட்டிங் இருந்திருக்காரு. அந்த டைமில் யாரும் ஷூட்டிங் வந்திருக்க மாட்டாங்க. இவர் மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் தனியாக உட்காந்துட்டு இருப்பார். ரெஸ்ட் டைமில் ரொம்பவே தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது நமக்காக வந்து இவங்களாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் எங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுருக்கதா வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும், ரொம்ப மதிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ வந்து வச்சுருந்துருக்கிறாரு ஃபேமிலி பர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, தீபா மேடமுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தீபா மேடமும் நம்மளோட நேத்தன் சாரும் தாலி கட்டும்போது எடுத்த ஃபோட்டோவை அவர் வந்து அவர் மணி பர்ஸில் வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ இதையுமே பார்த்து தீபா மேடமே ரொம்ப கதையை எழுதியிருக்காங்க. ஸோ அவர் மணி பர்ஸை நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வந்து இன்னுமே வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே கண்கலங்க எழுதியிருக்காங்க. இவ்வளோ பாசத்துக்குரிய ஒரு கணவர், இவ்வளோ பாசத்துக்குரிய ஒரு அப்பாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமே ரொம்ப வேதனையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல செய்தி பேட்டியாளர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக விக்னேஷ் சிவன் அஜித்குமார் சாருக்கு இதே ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அஜித்குமார் சார் விக்னேஷ் சிவனோட படத்தை வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டதா வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஜித்குமார் சார் லண்டனில் இருக்கும்போது தான் போய் வந்து அந்த கதையை வந்து சொல்லியிருந்தார். அஜித்குமார் சார் அந்த கதையில் நிறைய வந்து மாற்றங்கள்லாம் சொன்னாராம். அதில் விக்னேஷ் சிவனுக்கு உடன்பாடு இல்லை. டேரெக்டாக விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா நிறுவனத்துக்கிட்ட போய் அந்த கதையை வந்து சொல்லிட்டாராம். இது அஜித்குமார் சாரோட காதுக்கு போயிருக்கு. நான் போய் ஒரு கதையை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் போய் சொல்லாமல் இப்போ டேரெக்டாக போய் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சூஸ் பண்ணி கதையை சொல்கிறது அப்படின்றது எந்த வகையில் சரியாக இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்பவே வந்து ஒரு தப்பான அணுகுமுறையாக இருக்குது. அதனால் நான் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் விக்னேஷ் சிவன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே படத்தை பிரதீப் ரங்கராஜனை வச்சு அவர் வந்து இயக்கிட்டுருக்காரு. ஸோ இந்த படம் வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிச்சா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.